நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை eTech Plus-இல் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம செல்ஃபோன்ஸோட சிக்னல்ஸ் எப்பவுமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். சில இடங்களில் ரொம்பவே வீக்காக இருக்கும். பட் இருந்தாலும் வீட்டில் ஒரு சில கார்னர்ஸில் கொஞ்சம் நல்ல சிக்னல் கிடைக்கும். அப்படி எந்த இடத்துல ஓரளவுக்கு பெட்டர் சிக்னல் கிடைக்குதுங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி eTech Plus சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ எப்படி நம்ம அந்த சிக்னல்ஸை வந்து ட்ரேஸ் பண்ணி பெட்டர் சிக்னல் இருக்க இடத்த கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நான் ஜஸ்ட் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகிறேன். ஸோ அந்த ஆப்போட பேர் வந்து நெட்வொர்க் செல் இன்ஃபோ லைட். அந்த ஆப்போட நேமை நான் சர்ச் பண்ணுறேன். அண்ட் அந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்லேயே அந்த ஆப் வருது. ஸோ இந்த ஆப் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் டேரெக்டாக அதை ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பீடோமீட்டர் மாதிரி இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட் கலர் நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் உங்களோட சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த சிக்னல் லெவல் வந்து க்ரீனில் இருந்ததுன்னா ரொம்பவே நல்ல சிக்னல் இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். எல்லோவில் இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஓகே. ஸோ ஆரஞ்சில் இருந்ததுன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது. ரெட்டில் இருந்தால் ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், எனக்கு வந்து ஆரஞ்சில் இருக்குது. ஸோ கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே டிஃப்ரெண்ட் பிளேஸஸ்க்கு அந்த மொபைலை நான் கையில் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா அந்த ஏரோ வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஏரோ மூவ் ஆகிறத பொறுத்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பெட்டரான சிக்னல் வருதோ அங்கே தான் வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண போகிறீங்க. ரீசெண்டாக நம்ம நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் நம்ம மொபைலோட ஹாட்ஸ்பாட்டை தான் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீக்கான சிக்னல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பெட்டரான சிக்னல் எங்கே வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் மொபைல் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட நெட்வொர்க் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாமல் ஓரளவுக்கு டீசெண்டான சிக்னல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதர் தன் தட் இந்த ஆப்பில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நமக்கு இருக்கிற ஏரியாவிலேருந்து பக்கத்தில் என்னென்ன டவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மேலே நிறைய டேப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டேப் வந்து அந்த மேப் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. ஸோ அந்த மேப்புங்கிற டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் எங்கெங்கே வந்து டவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது லோட் ஆகும். நான் இருக்க இடத்துலேருந்து உங்களுக்கு டவர் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது காட்டும். நீங்கள் பார்க்கலாம், ஒரு 4-5 டவர் காட்டுது. எல்லாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சிக்னலோட லெவல் எனக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட செல்ஃபோன் டவர் பக்கத்தில் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அண்ட் அதர் தன் தட் இதில் நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது. நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இருக்க டேப் யூஸ் பண்ணி நீங்கள் சிக்னலோட லெவலை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறோம். அண்ட் இந்த டிப்ஸ் பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை eTech Plus சேனலில் உங்களுக்காக நாங்கள் தர இருக்கோம். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். அப்புறம் eTech Plus சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் eTech Plus டீம்.